கேரளால நடந்த ஒரு சம்பவம் இப்ப ரொம்ப பரபரப்பா கிளப்பியிருக்கு. திருவனந்தபுரத்தை சேர்ந்த தீபக் அப்படின்னு ஒரு நபர், வயசு 41, கோழிக்கோடு மாவட்டம் கோவிந்தபுரம் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு ஜவுளி கடையில சேல்ஸ் மேனேஜரா வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. கடந்த வெள்ளிக்கிழமை வழக்கம் போல பஸ்ல வேலைக்கு போயிருக்காரு. அந்த பஸ்ல கோழிக்கோடு பகுதியை சேர்ந்த ஷிம்ஜிதா முஸ்தபான்னு ஒரு பெண் யூடியூபரும் பயணம் செஞ்சிருக்காங்க. அவங்க ஒரு யூடியூபர் மட்டும் இல்ல, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியில நிர்வாகியாவும் தேர்தல்ல போட்டியிட்டவங்க. பஸ் ரொம்ப கூட்டமா இருந்ததால தீபக்கும் ஷிம்ஜிதாவும் அருகருகே நின்னு பயணம் செஞ்சிருக்காங்க. அந்த நேரத்துல தீபக் தன்னை தொட்டு பாலியல் ரீதியா தொல்லை கொடுத்தாருன்னு ஷிம்ஜிதா குற்றம் சாட்டு சொல்லி ஓடும் பஸ்லயே வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோவை அடுத்த நாள் சனிக்கிழமை தன்னோட யூடியூப் சேனல்ல பதிவேற்றிருக்காங்க. அந்த வீடியோ செம்ம வைரலாகி 20 லட்சத்துக்கும் மேல பார்வையாளர்கள் பார்த்திருக்காங்க. இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல பரவ ஆரம்பிச்சதும் தீபக்குக்கு இது தெரிஞ்சிருக்கு. தம் மேல இப்படி ஒரு பாலியல் குற்றச்சாட்டு, அதுவும் லட்சக்கணக்கான பேர் பாக்குற மாதிரி வீடியோவை வந்ததால அவர் மிகவும் மன உளைச்சல்ல இருந்திருக்காரு. அதே சனிக்கிழமை நைட்டு தீபக் தன்னோட வீட்டுல தன்னோட ரூமுக்குள்ள தூக்கிட்டு தற்கொலை செஞ்சிருக்காரு. ரொம்ப நேரமா கதவை திறக்காததால சந்தேகம் வந்த பெற்றோர் பக்கத்து வீட்டுல உள்ளவங்க ஹெல்ப்போட கதவை உடைச்சி உள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்போ தீபக் தூக்குல தொங்கிய நிலையில சடலமா கிடந்ததை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. போலீஸ் வந்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி இந்த சம்பவம் தொடர்பா வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. இதுக்கிடையில தீபக் தற்கொலை செஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு அவர் மீது குற்றம் சாட்டு சொல்லி வீடியோ போட்டிருந்த ஷிம்ஜிதா முஸ்தபா அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டாங்க. இந்த முழு சம்பவமும் இப்போ கேரளா முழுக்க பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சமூக வலைதளங்கள், யூடியூப் வீடியோக்கள், குற்றச்சாட்டுகள் இது எல்லாம் எவ்வளவு பெரிய விளைவுகளை உண்டாக்கும் அப்படின்னு இந்த சம்பவம் மறுபடியும் நினைவூட்டுது. நன்றி, வணக்கம்.